ராதிகா மேம்கிட்ட கேட்பாங்க பசங்க எல்லாமே, வார வாரம் பாலசரவணன் கேட்பார், வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு போனியே, எங்கே தான் அத்தா போனேன் அப்படின் போது எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே போய் ஏதாவது பணம் சம்பாரிச்சிருப்பாங்களா, ஏதாவது வேலை ஏதாவது பார்த்துருப்பாங்களா, தொழில் இல்லை அங்கே ஏதாவது காசு கிடச்சிருக்குமா, என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். அவர் ஓப்பன் பண்ண விதம் வந்து அவங்க அழகாக பொறிக்கடலை சாப்பிட்டுட்டு ஜாலியாக வராங்கன்னாரு. அந்த இடத்துல இருந்து எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், நமக்குன்னு நம்ம வாழ்க்கையில் 5 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணுறோமான்றதை அந்த இடத்துல ஆரம்பித்தார் சிவா. அது எனக்கு அப்படியே எனக்கு இப்போ சொல்லும்போது எனக்கு சிலிர்க்குது. அங்கே ஆரம்பித்து அந்த கதை வந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துலேயே முடிவு பண்ணிட்டேன், இது பயங்கரமான தாட்டுன்னு. ஏன்னா முதல்ல நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் முதல் இதுன்னு நினைக்கிறேன் இந்த வாழ்க்கையில். நம்ம என்னைக்காவது எவ்வளவு நாள் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம், இல்லை எத்தனை முறை நம்ம நிம்மதியாக ஃபீல் பண்ணியிருப்போம், அப்பாடா ஓகே. ஏன்னா பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது, அதுக்கு நடுவில் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதை இந்த படத்தில் சிவா சொல்லும் போதுலேருந்து எனக்கு இந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. அப்படியே கடைசியாக பேசின வரைக்கும். ஏன்னா இந்த சினிமாவும் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விமர்சனங்கள்லாம் சில இது வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளை அது குழப்பி விட்டுரும். எனக்கு அது நடந்திருக்காது. அப்போ குழப்பும் போது நம்மளுக்குள்ளே இருக்க ஏன்னா எனக்குள்ளே இருந்த ரசிகன் தான் என்னை இந்த சினிமா கூட்டிகிட்டு வந்திருக்கான். வேறு யார் கூட்டிகிட்டு வருவான்? அந்த ரசிகன் தான் கூட. அவன் கரெக்டாக இருக்கானா, அவன் அலைவாக இருக்கானான்றதுல எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த குழப்பத்தை மொத்தமாக தீர்த்தது இந்த தாய் கிழவியும் சிவகுமார் முருகேசனும் தான். எப்போவுமே நல்ல ரசிகனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எனக்கு கிடச்சிட்ருக்கு. இந்த படம் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி, இதை நான் அப்படி பார்த்துப்பேன்னு அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ என் குழந்தை எனக்கு என்ன காசு கொடுத்துச்சின்னு நான் பார்க்க மாட்டேன். அது சிரிச்சா என் கண்ணில் தண்ணி வரும், அது நடந்தால் எனக்கு தண்ணி வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் பேசும்போதெல்லாம் இருக்குது சிவா. எனக்கு இப்போ பயங்கர எமோஷனல் ஆக்கிட்டீங்க, நான் பயங்கர கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்தேன். பாலசரவணன் கதை கேட்கும்போதே ஃபஸ்ட்டு வந்துட்டார் எனக்கு அந்த சீன் வரும்பொழுதே. அதுக்கப்புறம் பாலசரவணன் வந்தார், அருள்தாஸ் அண்ணன் வந்தாங்க, சிங்கம்பிள்ளி அண்ணன் வந்தாங்க, முத்துக்குமார், ரேச்சல், இவங்க எல்லாருமே வந்தாங்க. கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. நான் லாஸ்ட்டாக கேட்டேன், இந்த பாட்டி கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க, கிழவி கேரக்டர் வந்து ராதிகா மேம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராதிகா மேம் அந்த ரோலில் அந்த லுக்கில் பார்த்த பிறகு எனக்கு இன்னும் பயங்கர ஜாலியாகிடுச்சு. இன்றைக்கி தேட்டரில் பார்க்குற ஃபீல் எனக்கு அங்கே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி ராதிகா மேமோட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான் இந்த படத்துக்கு கொண்டு வராங்க. அவங்க இந்த படத்துக்கு அந்த உழைப்பு மட்டும் இல்லை, இவ்வளோ வருஷம் நீங்கள் உங்களுடைய ஒர்க் மேம், உங்களோட நீங்கள் லெஜெண்டரியாக பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரீங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வலியையும் வேதனையும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்த போராட்டத்தையும் சேர்த்து இதுக்குள்ளே ஒரு கேரக்டராக கொண்டு வந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் ஹீரோ இல்லைன்னுலாம் எனக்கு தோணுனதே இல்லை. இந்த படத்தில் அவ்வளவு ஸ்டார்ஸ் இருந்தாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் என் வாழ்க்கையில் நிறையா பேரை இதை ஞாபகப்படுத்தினதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். ஃபஸ்ட்டு என் அம்மா 17 வயசில் எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்னதான் இன்னொரு முறை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பா இறந்த பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க காசெல்லாம் பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சு படிக்க வச்சு என்னையும் அக்காவையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணாங்க. அவங்க எனக்கு இந்த பவுனுத்தாய் தெரிஞ்சாங்க, அம்மா தெரிஞ்சாங்க இதில். அதுக்கப்புறம் அக்கா 2 குழந்தை பெற்ற பிறகு வந்து இங்கே எம்எம்சியில் எம்டி படித்து கோல்டு மெடலிஸ்ட் ஆகி பேஷனை எப்போ வேணாலும் தொடரலாம்னு நினச்சேன். எங்கள் அக்கா எனக்கு ஒரு பவுனுத்தாயாக தெரிஞ்சாங்க இதில். அவங்களுக்காக பண்ணணும்னு நினச்சேன். மிக மிக முக்கியமானது அந்த கடைசி டயலாக் மேம் பேசுகிறது, படைக்க காக்க அழிக்கன்னு ஆம்பளைங்களை மட்டும் கும்பிட சொன்னவன் படிப்புக்கும் பணத்துக்கும் பொம்பளை தாண்டி காட்டி கும்பிட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த டைலாகை நான் முன்னாடியே உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து என் வீட்டோட வரவு செலவு எல்லாத்தையும் பார்க்குறது ஆர்த்தி தான். எனக்கு தெரியாது என் அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்குது தெரியாது. ஊருக்கு போகணும் ஏதாவதுன்னா, ஆர்த்தி ஊருக்கு போகிறதா இருக்கேன், டிக்கெட்டுக்கு மட்டும் காசு கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்பேன். இப்போயும் அதை நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க பார்க்கலன்னா என்னால் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆர்த்தி அவங்க எனக்கு ஒரு பவுன் தாயாக தான் தெரிஞ்சாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையும் அவங்களுக்கு சின்ன சம்பளமாக இருந்தாலும் கொஞ்சம் காசாக இருந்தாலும் அதை அங்கங்கே சேமித்து வச்சோ இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கிட்டோ இப்படி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் அக்காக்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் சகோதரிகளுக்கும் இவங்க எல்லாருக்குமான ட்ரிபியூட்டும் சமர்ப்பணம் தான் இந்த தாய் கிழவி படமும் இந்த வெற்றியும். இதை இந்த படத்தின் மூலமாக செய்ய முடிஞ்சது எனக்கு சந்தோஷம். என் வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கும் சேர்த்துன்றது இன்னும் கொஞ்சம் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப கிளியராக இருக்கேன், இந்த மாதிரி அப்ரோச்சில் தான் இனி நான் நடிக்கிற படங்கள் பண்ணணுன்றதுலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால் நான் டைரக்டர்கிட்ட போய் தலையிட போகிறதில்ல. ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக, ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட்னா இவ்வளோ பேஜ் இவ்வளோ இருந்து தான் பண்ணணுன்னு கேட்கலாம். நீங்கள் இப்படி பண்ணால் பிளாக் பஸ்டர் ஆகிடுமா படம்னு, அது நமக்கு தெரியாது. நம்ம ப்ராசஸ் தான் பண்ண முடியும், ரிசல்ட் மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால்
ப்ரொடியூசரோட காசை வேஸ்ட் பண்ணாமல் படம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அந்த படம் முடிஞ்சோடனே எல்லாரும் கார்த்திக் வேணுகோபால்னு போடும்போது பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க. அப்போ அவங்க அப்பா ரொம்ப எமோஷனல் ஆகி கார்த்திக் வேணுகோபாலை கட்டி பிடிச்சிட்டார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர்கிட்ட. அதே மாதிரி ஒரு தருணம் இங்கே ப்ரீமியர் முடிஞ்சோடனே சிவகுமார் முருகேசனோட அப்பா வந்து எங்கள் 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த செகண்ட் ஃபீல் பண்ணேன் எங்கள் அப்பா சாகலை அப்படின்னு. சாரி, நான் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னல். அது ஸோ அது கிடைச்சதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இது ஒரு நிறைவை கொடுக்குது. எனக்கு அமரன் மாதிரி வெற்றி, தாய்க்கிழவி மாதிரி வெற்றி, கணா மாதிரி வெற்றி வரும்போது ஒரு நிறைவையும் ஒரு அமைதியையும் கொடுக்குது. அந்த அமைதி இன்னும் ஒழுங்காக வேலை செய்யணுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கு. நிச்சயமாக செய்வோம். ஏன்னா இங்கே வெற்றிங்கிறது விளையாட்டில் கூட விளையாட்டாக வராது. அதுக்கு உழைக்கணும், அதுக்கு ஒரு டீமாக உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சா வெற்றி எப்பயுமே சாத்தியப்படுங்கிறது இந்த மேடை திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்து சேயோன் சிவாவோட தான் மேம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வேலை பார்த்து அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இந்த மாதம் ஷூட் போகிறதா இருந்துச்சு. பட் இந்த மாதம் இந்த படத்துக்கான வேலையில் சிவாவும் இருந்ததுனால சரி அவரை ப்ரெஷர் போடக்கூடாதுன்னு டைம் எடுத்து அழகாக பண்ணுறோம். நெக்ஸ்ட் மந்த் தான் போகிறோம். அதுவும் நல்லபடியாக நடக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் இந்த படம் லாபகரமான படம்னு சொன்னேன். ஆனால் இந்த லாபம் நிச்சயமாக நல்ல விஷயங்கள், அழகான விஷயங்களுக்கே பயன்படும். முதல்ல என்னை சுற்றி இருக்கிற அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் தேவைப்படுற சிலருக்கு சில நல்லதுகளை செய்யணும்னு நினைக்கிறேன். அது எப்பவும் அது அப்பா பேரில் இருக்கிற அந்த ட்ரஸ்டின் மூலமாக எதுவும் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பகுதியை எடுத்து எஸ்கே ப்ரொடக்ஷனில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டேஜை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி டேலண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ அது நெக்ஸ்ட்டு ஒரு புது டேலண்ட், ஒரு புது இயக்குனரை நாங்கள் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இது ஒரு செலிப்ரேஷன். இன்னொரு செலிப்ரேஷன் ஒன்று இருக்குது இன்னும் பெருசாக. அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பயும் நீங்கள் இதே மாதிரி வரணும். ஏன்னா அருள்தாஸ் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், பாலா, ஜார்ஜ் மரியான், ரேச்சல் எல்லாமே பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட்டு. இன்றைக்கி ஏதோ 2 ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி வரணும். ஏன்னா நான் ஃபேமிலியாக பார்க்குறேன் அப்படின்றதுனால. ஸோ மீண்டும் நன்றி. முத்துக்குமார் உங்களுக்கு தானே முனிஷ்காந்த் அண்ணா ஓகேடா வா எல்லாம் வந்துடுற இல்லை முனிஷ்காந்த் அண்ணன் இப்போ எல்லாமே வந்து படம் சூப்பராக போகுது அப்படின்னா அவர் ரியாக்ஷன் எல்லாம் அந்த ரியாக்ஷன் தான் ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரொம்ப எமோஷ்னலான ஸ்டேஜ். அதனால எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடித்தேன், யாரை பற்றி பேசியிருக்கேன், யாரை தெரில. நான் இன்னொரு வாட்டி வீடியோ பார்த்தா தான் தெரியும். அண்ட் ஆமாம் என்னையை மறந்துட்டீங்க அப்படின்றான். சாரிடா தம்பி. பவுனுத்தாய் வசூலுக்கு வந்துட்டான்னு ஃபஸ்ட் டைம் பவுனுத்தாய் இவ்வளோ வசூல் பண்ண போகிறான்னு அனௌன்ஸ் பண்ணது இவர் தான். சூப்பர் தம்பி, சூப்பராக பண்ணுங்க. என்ன படிக்கிறீங்க? என்னடா தம்பி நீ என்ன பழைய வேலைக்கு அமுச்சு விட்ட மாதிரி இருக்குடா எனக்கு. சூப்பர் சிங்கர் ஞாபகம்லாம் வருது எனக்கு. 5th படிக்கிறியா? படிக்கணும். ஓகே, அப்பப்போ தான் நடிக்கணும். பெருசாக ஃபுல்லாக நடிச்சுக்கலாம். ஓகே சொல்லிட்டாரு, ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கை கொடு. குட் பாய். வாங்க. சாரிண்ணே. அந்த அது என்ன எப்பா அந்த சந்தில் இடுக்கில் இருக்க யாராவது இருந்தால் வந்துருங்க. அப்புறம் கபாலி மரியாதை செய்யலைன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா வெரி வெரி சாரி. நன்றி. அண்ட் நான் இங்கே தமிழ் மக்கள், உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபாரின்லேயும் இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. அவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க. கலை சொல்லும்போது தமிழ்நாட்டில் பார்த்தவங்க நம்பர் மட்டும்தான் சொன்னார் எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்றது. இது கர்நாடகாவில் இருக்கிற நம்ம தமிழ் மக்களாக இருக்கட்டும், ஃபாரினில் இருக்கிறவங்க, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இப்போ நிறைய பேர் சொல்கிறது இந்த மாதிரி படங்கள் தைரியமாக பண்ணலாம், இந்த மாதிரி படம் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கும், வசூல் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மீண்டும் ஒரு முறை இந்த படம் விதைச்சிருக்குன்னாங்க. இது மறுபடியும் சொல்கிறேன், இது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்க்கோ தாய்க்கிழவி டீமோட சக்ஸஸ் இல்லை, இது தமிழ் சினிமாவோட சக்ஸஸ், தமிழ் சினிமா ரசிகர்களோட சக்ஸஸ். அப்படி தான் நான் பார்க்குறேன். கீப் இன்ஸ்பைரிங், கீப் என்டர்டெய்னிங்னா. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கலாம். வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், நம்ம டீம் எல்லாருமே சாப்பிட்டு போகணும். உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு விருந்து வந்து நம்ம டீம் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும். நன்றி.